இனிய திருமண வைபவங்களுக்கு உதயம் கல்யாணம் வெட்டிங் கலெக்ஷன். அண்மையில் நடைபெற்று முடிந்த ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் போட்டியில் பந்து எடுத்துக் கொடுக்கிற பணியில் இருந்த சிறுவர்கள் அணிந்த ஆடைகள் அனைவருடைய கவனத்தையும் ஈர்த்தன. நெகிழி பாட்டில்களை மறுசுழற்சி செய்து உருவாக்கப்பட்ட அந்த வண்ண ஆடைகள் நம்முடைய திருப்பூரில்தான் தயார் செய்யப்பட்டவை. ஆயத்த ஆடைகள் உற்பத்தியில் புகழ் பெற்றது தமிழகத்தின் திருப்பூர் நகரம். இங்கிருந்து சர்வதேச நாடுகள் பலவற்றுக்கு ஆடைகள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. இந்த நிலையில் திருப்பூர் NC ஜான் அண்ட் சன்ஸ் பின்னலாடை நிறுவனத்திற்கு ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் போட்டி ஏற்பாட்டாளர்களிடமிருந்து ஆர்டர் வந்தது. அதன்படி நடுவர்கள், பந்து எடுத்துக் கொடுக்கும் சிறுவர்கள், போட்டியின் ஏற்பாட்டாளர்களுக்கான ஆடைகளை இந்த நிறுவனம் தயாரித்து அனுப்பியது. ஒருமுறை மட்டுமே பயன்படுத்தி பின் தூக்கி எறியப்படுகின்ற நெகிழி பாட்டில்களை மறுசுழற்சி செய்து அதிலிருந்து கிடைத்த நூலிழைகளை கொண்டு இந்த ஆடைகள் தயாரிக்கப்பட்டன என்பது கூடுதல் சிறப்பு. நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷமா ஆஸ்திரேலியாவுக்கு ரெகுலர் சப்ளையராக தான் இருக்கிறோம். அது ரீசைக்கிள்டு பாலிஸ்டர் வித் ஆர்கானிக் காட்டன் அப்படிங்கிற ப்ராடக்ட் தான் போயிட்டு இருந்தோம். முதல் முறையாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சது. இது மாதிரி 100% ரீசைக்கிள்டு பாலிஸ்டரில் செய்ய முடியுமா அப்படின்னு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி எடுத்தோம். வெற்றிகரமாக பண்ணி முடிச்சோங்க. இது என்னென்ன முக்கியமான சமாச்சாரம் கேட்டோம்னா, இது 100% பயன்படுத்தப்பட்ட பெட் பாட்டில்ஸ் அப்படின்ற இந்த வாட்டர் பாட்டில், கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் இதெல்லாமே ரீசைக்கிள் பண்ணி திருப்பி நூலையாக மாற்றி அதை நிட்டிங், டையிங் எல்லாமே பண்ணி ஆடைகளை உருவாக்கி அனுப்பிச்சவங்க. நெகிழி கழிவுகளை மறுசுழற்சி செய்து 25,000 ஆடைகள் தயாரித்ததன் மூலம் சுமார் 2 லட்சம் நெகிழி பாட்டில்கள் மண்ணில் புதைந்து இயற்கையை பாழ்படுத்துவது தவிர்க்கப்பட்டிருக்கிறது. ஆஸ்திரேலிய ஓபன் போட்டியில் தமிழக வீரர்கள் பங்கேற்காத போதிலும் தமிழகத்தின் திருப்பூர் நகரிலிருந்து அனுப்பப்பட்ட ஆடைகள் மெல்பர்ன் மைதானத்தை அலங்கரித்தன. இனிய திருமண வைபவங்களுக்கு உதயம் கல்யாணம் வெட்டிங் கலெக்ஷன்.